எனவே நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் உன்னுடைய அல்லது சரிபார்க்க போகும் போதெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளும் அதே பிரச்சனையா? நீங்கள் இந்த OTP பிரச்சனையை எதிர்கொள்கிறீர்கள். உங்களுக்கு அழைப்பு வரவில்லை அல்லது உங்கள் வீடியோவுக்கு வாட்ஸ்அப்பில் OTP வரவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்று காட்டுகிறது. உங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லை நண்பர்களே. உங்கள் வாட்ஸ்அப்பை விரைவில் இயக்க வேண்டும். நீங்கள் சரிபார்க்க விரும்புகிறீர்கள். நீங்கள் OTP பெற விரும்புகிறீர்கள். எனவே இந்த OTP பிரச்சனை வரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் எவ்வாறு தீர்க்க முடியும்? OTP பிரச்சனை. நான் எனது வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தேன். நான் இங்கே உள்நுழைய போகிறேன் என்றால் இது எனது மொபைல் எண். பின்னர் நான் இந்த சிக்கலை எதிர்கொள்கிறேன். நீங்கள் இங்கே பார்க்கலாம். நான் நினைக்கிறேன். நான் சரி செய்கிறேன். இது எனது எண் என்று பாருங்கள். இந்த பிழை எண்ணை காட்டுகிறது. இந்த பிரச்சனை 3 முதல் 4 மணி நேரமாகியும் இந்த பிரச்சனை உங்கள் எண்ணிலும் வருகிறது. உங்கள் OTP வரவில்லை. OTP பிரச்சனை உங்கள் அழைப்பு விருப்பமும் வரவில்லை. உங்களுக்கு அழைப்பு வரவில்லை. எனவே நீங்கள் எப்படி விரும்புகிறீர்கள் இந்த சிக்கலை தீர்க்க? முதலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தந்திரம். பிளே ஸ்டோருக்கு சென்ற பிறகு பிளே ஸ்டோருக்கு செல்ல வேண்டும். இங்கே உள்ள தேடல் விருப்பத்தை கிளிக் செய்யவும். நீங்கள் வாட்ஸ்அப்பை தேடும்போது உடனடியாக வாட்ஸ்அப்பை தேட வேண்டும். இதனால் உங்கள் வாட்ஸ்அப் பயன்பாடு உங்கள் முன் வரும். எனவே உங்கள் வாட்ஸ்அப் பயன்பாட்டை புதுப்பிக்க வேண்டும். நீங்கள் புதுப்பிக்கிறீர்கள். பின்னர் உங்கள் வாட்ஸ்அப்பில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிழைகள் தானாகவே சரிசெய்து தீர்க்கும். உங்கள் வாட்ஸ்அப்பை புதுப்பித்த பிறகு நீங்கள் எல்லா பயன்பாடுகளையும் நேரடியாக பேக் செய்ய வேண்டும். அதை செய்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப்பின் அனைத்து தரவையும் அழிக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் தொலைபேசி அமைப்புகளுக்கு சென்ற பிறகு உங்கள் தொலைபேசி அமைப்புகளுக்கு செல்லவும். உங்களுக்கு ஒரு விருப்பம் கிடைக்கும் தேதி மற்றும் நேரத்தை இங்கே நீங்கள் உங்கள் மொபைல் போனில் தேட வேண்டிய தேதி மற்றும் நேரத்தை நீங்கள் 3 மணி நேரம் காட்டினால் உங்கள் தொலைபேசி அமைப்புகள் தேதி மற்றும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். எனவே உங்கள் தேதி மற்றும் நேரத்தை 3 மணி நேரம் அதிகரிக்க வேண்டும். இப்போது நீங்கள் செட் செய்த நேரத்தை ஆஃப் செய்து மேலும் ஒரு நாள் தேதியை அதிகரிக்க வேண்டும். அதாவது டிசம்பர் 29 ஆம் தேதி செய்ய வேண்டும். உங்கள் OTP சரிபார்க்கப்பட்டதும் அதை மீண்டும் டிசம்பர் 28 ஆம் தேதி செய்ய வேண்டும். டிசம்பர் 29 ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாட்ஸ்அப்பை மீண்டும் சரிபார்க்க வேண்டும். அதை மீண்டும் சரிபார்த்தவுடன் உங்கள் வாட்ஸ்அப் எளிதாக சரிபார்க்கப்படும். அதனால உங்களுக்கு இங்க காட்டுறேன். நான் மொழியை தேர்வு செய்கிறேன். என்னுடைய எல்லா விஷயங்களையும் தேர்வு செய்து இங்கே பார்க்கிறேன். நான் திரைக்கு வந்திருக்கிறேன். இப்போது இங்கே பார், என் மொபைல் எண்ணை போடுகிறேன். மொபைல் நம்பர் போட்டதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோ பாருங்க, மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். மொபைல் நம்பர் போட்டதும் என் OTP வந்துருச்சு. பார்க்கலாம். கடைசியா என் OTP-யை முழுசா போட்டதும் வாட்ஸ்அப் இங்கே வெரிஃபை செய்யப்பட்டது. எனவே முதல் தந்திரத்தில் நான் சொன்னதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் அதை எளிமையாக பார்க்கலாம். உங்கள் தேதி மற்றும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும். இரண்டாவது ட்ரிக்கில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் வாட்ஸ்அப் OTP வரவில்லை என்றால் இந்த இரண்டாவது ட்ரிக்கை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதற்கும் உங்கள் மொபைல் போன் திரைக்கு வர வேண்டும். இதோ இரண்டாவது ட்ரிக்கில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். உங்கள் வாட்ஸ்அப்பை திறக்க வேண்டும். நீங்கள் வாட்ஸ்அப்பை திறந்தவுடன் உங்கள் வாட்ஸ்அப் இங்கே திறக்கப்படும். எனவே இங்கே நீங்கள் ஒரு உதவி விருப்பத்தை பெறுவீர்கள். நீங்கள் உதவி பகுதியை கிளிக் செய்ய வேண்டும். அது வேலைக்கு செல்லும். அது உதவிக்கு செல்லும். எனவே இங்கே நீங்கள் சிக்கலை பார்க்கலாம். எனவே எனது கேள்வி இல்லை என்பதை கிளிக் செய்யவும். இங்கே நீங்கள் கிளிக் செய்வீர்கள். எனவே இங்கே நீங்கள் உங்கள் பிரச்சனையை விவரிக்கும் விருப்பத்தை பெறுவீர்கள். எனவே உங்கள் உதவி மையத்தில் விசிட் செய்வதை பார்ப்பீர்கள். அதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே கிளிக் செய்தவுடன் நீங்கள் அவர்களின் அதிகாரப்பூர்வ தரத்தை அடைந்து விடுவீர்கள். நீங்கள் தொடரவும் மற்றும் அனுமதிக்கவும். எனவே இங்கே உங்களுக்கு விருப்பம் கிடைக்கும். கீழே எங்களை தொடர்பு கொள்ளவும் விருப்பத்தை கிளிக் செய்யவும். இங்கு கிளிக் செய்தவுடன் கண்டக்ட் வாட்ஸ்அப் இந்திய வாட்ஸ்அப் மெசஞ்சர் சபாத் என்ற ஆப்ஷன் கிடைக்கும். எனவே இங்கு வாட்ஸ்அப் மெசஞ்சர் சபாத் என்பதை கிளிக் செய்து கண்டக்ட் அஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே கிளிக் செய்தவுடன் தொலைபேசி எண் உங்கள் முன்வரும். நீங்கள் OTP பிரச்சனை உள்ள தொலைபேசி எண்ணை போட வேண்டும். இங்கே நீங்கள் உங்கள் எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே எனக்கு OTP சிக்கல் உள்ள எண்ணை இங்கே நான் தேர்வு செய்கிறேன். எனவே இங்கே நீங்கள் அதை விரைவாக செய்ய வேண்டும். எனவே இங்கே நான் USA ஐ தேர்வு செய்கிறேன். எனவே இங்கே நான் அமெரிக்காவை தேர்ந்தெடுக்கிறேன். எனவே இங்கே உங்களிடம் உள்ளது உங்கள் தொலைபேசி எண்ணை இடுவதற்கு. இங்கே நான் எனது தொலைபேசி எண்ணை வைத்துள்ளேன். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் இங்கே வைக்க வேண்டும். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை போட்ட பிறகு நீங்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு, OTP அல்லது ஐபோனில் வருகிறது. இது ஐபோனில் வந்தால் நீங்கள் ஐபோனில் கிளிக் செய்ய வேண்டும். இதுவரை மற்றும் டெஸ்க்டாப்பில் வந்தால் நீங்கள் வெப் மற்றும் டெஸ்க்டாப்பில் கிளிக் செய்ய வேண்டும் மற்றும் கீழே உள்ள செய்தியை உள்ளிடவும். எனவே இங்கு வாட்ஸ்அப் OTP வரவில்லை என டைப் செய்ய வேண்டும். எனவே வாட்ஸ்அப் OTP என் மொபைல் எண் வரவில்லை என டைப் செய்ய வேண்டும். பின்னர் இங்கே நீங்கள் அடுத்த படியை கிளிக் செய்ய வேண்டும். எனவே இங்கே நீங்கள் அனுப்பும் கேள்வியை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே அனுப்பு கேள்வியை கிளிக் செய்தவுடன் உங்கள் கருத்து வாட்ஸ்அப்க்கு வரும். அதாவது வாட்ஸ்அப் குழு இதை மதிப்பாய்வு செய்யும். அது மதிப்பாய்வு செய்தவுடன் உங்கள் OTP பிரச்சனை 2 அல்லது 1 மணி நேரத்திற்குள் தீர்க்கப்படும். சிறிது நேரத்தில் அது சரி செய்யப்படும். மேலும் அது சில நொடிகளில் சரியாகிவிடும். எங்கள் மொபைல் எண்ணை மீண்டும் தட்டுவோம். பாருங்கள், எனது OTP மீண்டும் வந்துள்ளது. எனது சரிபார்ப்பு முடிந்ததை நீங்கள் பார்க்கலாம்.
எனவே 2 தந்திரங்களிலும் எனது சரிபார்ப்பு எளிதாக செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். இந்த வழியில் உங்கள் வட்ட OTP எளிதாக சரிபார்க்கலாம். நீங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியும். நீங்கள் OTP பெறவில்லை என்றால்